ஹாய்! இந்த வீடியோ போன செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எடுத்த வீடியோ தாங்க. வீட்ல குழம்பு வைக்கிறதுக்கு எந்த காயுமே இல்ல. அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைக்கு போகவும் தோணல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, வீட்ல கருவேப்பிலை நெறையாவே இருந்துச்சு. சரி அத வச்சே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெறும் பாத்திரத்தில நல்லா ஒரு கையளவு கருவேப்பிலைய சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்திலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய், அது கூடயே கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. அது கூடயே உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்த நல்லா முழுசு முழுசா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 20, 25 வெங்காயத்துக்கு. சேர்த்து நல்லா அதையும் வதக்கிட்டு, கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட வெள்ள பூண்டு இருக்கு அப்படின்னா, அதையும் கூட இதோட சேர்த்துக்கோங்க. உரிச்சு அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடயே கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வெந்தய பொடி இருந்தா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, அது கூடயே அந்த வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலைய நல்லா மிக்ஸியில போட்டு பொடியாக்கி அத சேர்த்துக்கிட்டேன். அத எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடயே பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளிய மிக்ஸி ஜார்ல அரைச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. அடுப்ப சிம்ல வச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், வீட்டு மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்ததுக்கப்புறம், கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணிய சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா லைட்டா கொதிச்சு வந்ததுமே அடுப்ப சிம்ல வச்சாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு, நல்லா குழம்பு வத்தி, அப்படியே திக்கா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அப்பளம் நல்லாயிருக்கும். இல்ல அப்படின்னா ஆம்லேட் தான். இது 2மே தான் நான் வச்சு சாப்பிட்டுருந்தேன். இதான் அன்னைக்கு எங்க வீட்ல சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.